அதிமுக முன்னாள் நிர்வாகியை விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்க்கலாம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இது தொடர்பான விவரங்கள் என்ன? போதைப் பொருள் விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு 8 முறை போதைப் பொருள் வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத்தை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் அவரை கைது செய்யவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவரை முறைப்படி காவலில் எடுத்து விசாரிக்க ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். ஏற்கனவே நுங்கம்பாக்கம் பாரில் தகராறு செய்த வழக்கு, அதே போல வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் மோசடி செய்த வழக்குகள் என மொத்தம் 5 வழக்குகளில் தற்போது கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டுள்ளது. புழல் சிறையில் பிரசாத் இருக்கிறார். அவரை இந்த வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். முறைப்படி அவரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி நடிகர் ஸ்ரீகாந்தின் செல்போன் அதாவது அவருடைய கால் டீடைல்ஸ்களையும் எடுத்து போலீசார் தற்போது அதை ஆய்வு செய்து வருகின்றனர். அதே போல அவருடைய வாட்ஸ்அப் கால் சேட் விவரங்களையும் தற்போது போலீசார் எடுத்து விசாரித்து வருகின்றனர். வேறு யாராவது இந்த தொடர்பு இருக்கிறதா, வேறு நடிகர்கள் யார் யார் இவருடன் தொடர்பில் இருந்தார்கள், இந்த மது விருந்தில் அதாவது போதை மது விருந்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக நடிகர் ஸ்ரீகாந்தின் வாட்ஸ்அப் சேட், அதே போல இன்ஸ்டாகிராம் சேட் மற்றும் அவரது செல்போன் அழைப்பு விவரங்களையும் தற்போது போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். செந்தில், இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.